सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। சாட்டை கையில் கொண்டு பங்க கண்டு காளை இரண்டு ஓடுது பாரு, சீருது பாரு, ஆயுது பாரு, பறக்குது பாரு, கொப்புது பாரு, தப்புது பாரு, இப்படி அப்படி தாவுது பாரு. ஓடுறா ராஜா, ஓடுறா ராஜா, ஓடுறா 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 ராஜா. சாட்டை கையில் கொண்டு பங்க கண்டு காளை இரண்டு ஓடுது பாரு, சீருது பாரு, ஆயுது பாரு, பறக்குது பாரு, கொப்புது பாரு, தப்புது பாரு, இப்படி அப்படி தாவுது பாரு. ஆட்டம் போட்டு வரும் ஆப்பக்காரம்மா, ரோட்டு ஓரம் கொஞ்சம் பார்த்து போங்கம்மா. நோட்டம் போட்டு வரும் மைனர் யாருங்க, ஓர போர்வை கொஞ்சம் மாத்தி பாருங்க. நோட்டம் போட்டு வரும் மைனர் யாருங்க, ஓர பார்வை கொஞ்சம் மாத்தி பாருங்க. பாட்டம் போட்ட ரோட்டை போல எண்ணிக்கிட்டு போறாங்க, வீட்டுக்குள்ளே வச்சுக்காம ரோடு வரை வாராங்க. சாட்டை கையில் கொண்டு பங்க கண்டு காளை இரண்டு ஓடுது பாரு, சீருது பாரு, ஆயுது பாரு, பறக்குது பாரு, கொப்புது பாரு, தப்புது பாரு, இப்படி அப்படி தாவுது பாரு. ஆட்டு கூட்டம் வந்து பாதை மறைக்குது, காத்து வேகம் வந்த காளை தவிக்குது. மூக்கு கயிற்றிலே பிரேக்க போடுறேன், ஆட்ட ஓட்டுயா மாட்ட ஓட்டுறேன். மோட்டார் என்ன சைக்கிள் என்ன எல்லாம் எனக்கு பின்னாடி, போட்டா போட்டி வச்சால் இங்கே நான் தான் போவேன் முன்னாடி. மோட்டார் என்ன சைக்கிள் என்ன எல்லாம் எனக்கு பின்னாடி, போட்டா போட்டி வச்சால் இங்கே நான் தான் போவேன் முன்னாடி. சாட்டை கையில் கொண்டு வாங்க கண்ணை காளை இரண்டு ஓடுது பாரு, சீருது பாரு, ஆயுது பாரு, பறக்குது பாரு, கொப்புது பாரு, தப்புது பாரு, இப்படி அப்படி தாவுது பாரு. ஓடுறா ராஜா, ஓடுறா ராஜா, ஓடுறா 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 ராஜா. சாட்டை கையில் கொண்டு வாங்க கண்டு காளை இரண்டு ஓடுது பாரு, சீருது பாரு, ஆயுது பாரு, பறக்குது பாரு, கொப்புது பாரு, தப்புது பாரு, இப்படி அப்படி தாவுது பாரு. லா 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 லல்லோ, லா 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 லல்லோ. தாண்டி கனவாய் நின்றார். தோழா தோழா தூரம் சென்றார், கண்ணை தாண்டி கனவாய் நின்றார். உயிர் தாகம் என்றே கானல் நீரை தந்தாய், என் நெஞ்சை நீ ஏன் உடைத்தாய். ஒரு பாதை மறந்தே தான் பயணம் போனேனே, ஒரு நட்பின் நாடகத்தில் நான் ஊமையானேனே. தோழா தோழா தூரம் சென்றார், கண்ணை தாண்டி கனவாய் நின்றார்.
வென்றாயே என்னையே கொன்றாயே என் ஊர்கோலத்தில் உயிருறவை தொலைத்தேனே என் ஆகாயத்தில் பிறை நிலவாய் இழைத்தேனே அன்பு தோழா என் கூடல் நீதானே தினம் தோறும் மறக்காத என் தேடல் நீதானே உயிர் தோழன் பிரிந்தாலே நான் உருகும் மெழுகாவே என் உறவாய் நீ கிடைத்தால் நான் மீண்டும் அழகாவே கதை பேச யாரும் இல்லை எங்கே நான் போவேனோ என்னதான் நாவேனோ என் தாலாட்டிலே ஒரு தமிழை மறந்தேனே என் பூந்தோட்டத்தில் நான் தனியாய் பறந்தேனே எங்கே சென்றாய் நீ என்னை பாராமல் கடிகாரம் தொலைத்தேனே என் கையில் சேராமல் உயிர் தோழன் பிரிந்தாலே நான் உருகும் மெழுகாவே என் உறவாய் நீ கிடைத்தால் நான் மீண்டும் அழகாவே தோழா தோழா தூரம் சென்றார் கண்ணீர் தாண்டி கனவாய் நின்றார் தோழா தோழா தூரம் சென்றார் கண்ணை தாண்டி கனவாய் நின்றார் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா போனால் போகட்டும் போடா வந்தது தெரியும் போவது எங்கே வாசல் நமக்கே தெரியாது வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது வாழ்க்கை என்பது வியாபாரம் வரும் ஜனனம் என்பது வரவாகும் அதில் மரணம் என்பது செலவாகும் போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா
தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா? உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா? கூக்குரலாலே கிடைக்காது, இது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது, அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது. போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போடா. எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன், இதற்கொரு மருந்தை கண்டேனா? இருந்தால் அவளை தன்னந்தனியே எரியும் நெருப்பில் விடுவேனா? நமக்கும் மேலே ஒருவனடா, அவன் நானும் தெரிந்த தலைவனடா, தினம் நாடகம் ஆடும் கலைஞனடா. போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. Fear management is a very important dimension in life. There's a beautiful story I read. Mullah Nasruddin, a Sufi character, was driving his car and his friend observed that every time there was a honking of a lorry, Mullah is to literally shiver. At the end of this journey, his friend asked, Mullah, why is that only the honking of a lorry you seem to shiver, not the honking of any other vehicle? He said, my wife has been eloped by a lorry driver. Since my wife has been eloped by a lorry driver, every time there's a honking of a vehicle, I'm scared the lorry driver will return the wife back to me. Friends, you see this, lot of people's life is lived out of fear. Bishas mataf pavate bisho deti surya. It is said in the Veda that everybody's life seems to be running out of fear, fear, fear. So life can be fear-oriented living or life can be love-oriented living. And the greatest gift you can give to yourself, if you can transform your life from fear-oriented living to love-oriented living, this transformation will make your life very juicy, very happy, very alive. If you closely observe, even people pray and their prayers are also out of fear. And hence this expression, you have to be God-fearing. God is not something to be feared, God is something to be loved. And therefore, even our prayers are also born out of fear.
And if your prayers are born out of fear, then you will find unconsciously you become manipulative in your very prayer itself. I always feel people are so unconscious, but because of unconsciousness, they are not aware of the fact that they are so manipulative that they themselves are not aware that they are manipulative. The height of manipulation is you yourself are not aware you are manipulative. And when you live out of fear, even your prayer is out of fear, there is a subtle unconscious manipulation which happens. There was a person who wanted to cross the river, and he had put all his money to build a beautiful palace, and therefore at the final completion of his palace, he wanted to inaugurate the beautiful palace that he had built. And as he was crossing the river, suddenly there was a storm and the boat was about to be sunk. Suddenly this man turned to be very religious. He kneeled down and prayed, "Oh Lord, please save me, please save me. And if you save me, I promise you, I will sell the palace and offer it to the poor. At least I'll have the opportunity of seeing the palace that I have constructed." He kneeled down and turned to be very religious. And suddenly, like a miracle, the Lord heard his prayer and the storm subsided. The boat was no more threatened to be sunk. And suddenly this man realized, I think I was too fast in making a deal with the Lord. Maybe I was too fast. And as the soliloquy was going on in his mind, again the storm became turbulent. The boat was about to be sunk. And so again this man kneeled down and said, "Oh Lord, I was only joking with you. Can't you take the joke lightly? I promise you, when I see the palace, I will sell the palace and offer it to the poor." Again the storm subsided. And now he knew that I had better sell the palace and offer it to the poor. He came to the other side of the shore. He saw the beautiful palace, and his manipulative mind created a device. He bought a cat, tied the cat to the palace, and started announcing to people. He says, "Anybody who buys the palace, you can buy it for only 100 rupees. But whoever buys the palace must buy the cat, and the cat is 5 million rupees." He went on making this announcement. One of them bought the palace, gave 100 rupees, bought the cat, which is 5 million, and then an interesting thing happened. He went to the temple, said, "Oh Lord, I'll keep up my word. Now, I said the proceed of the palace, I'm giving it to the poor. The proceed of the palace is only 100 rupees, so you take it. The cat is my cat," and he takes the 5 million and goes away. We are so manipulative that we ourselves are not aware we are manipulative. So if your life is lived out of fear, even our prayers become highly manipulative. And therefore, the greatest gift that we owe ourselves is transform fear-oriented living to love-oriented living. And if that happens, you find your life becomes extremely powerful, or else your life is lived out of fear. And when your life is lived out of fear, there's no strength in life, there's no power in life, and therefore fear has to be transformed. Goodness should come from strength and not from weakness. I find a lot of people are good, but their goodness is not coming from strength. They are good because they have no courage to be bad. When you have no courage to be bad and then you are good, your goodness is not coming from strength. And if goodness comes from strength, then you will find life is very, very powerful. And your goodness cannot come from strength because there's always an undercurrent fear. And this fear literally starts eating people's life. To handle fear from a yogic approach, from a wise approach, is a very important education that we have to expose ourselves. People always come and say, "Swamiji, how to handle fear?" First I tell them, you know what is the meaning of the word fear, or what is the spelling of the word fear? F-E-A-R. Most of people's fear are fantasized experience appearing real. You know, in my workshop called Life Program, which is a 3 days workshop, I work on using spirituality for self-development. I always make people come there and say, "How many of you are scared of public speaking?" And there'll be always a group of people who are scared. I make people come up there, stand on the stage, and just tell them, just look at the audience. And if possible, say a few words. And you will find people literally shivering.
Just looking at the audience, people are scared. Their legs starts jittering, hands start shaking there, just looking at the audience. Then I tell people, study has shown there are 3 to 4 great fears. And you have to be aware of these 3 to 4 fears and handle it wisely. One of the greatest fears, according to research, has been the fear of public speaking. Second is the fear of death. Third is the fear of insecurity. Fourth is the fear of rejection. And of all the fears, the fear of public speaking, people are afraid more than the fear of death. Now, what is so difficult of public speaking? So I make people stand and say, what is that you are really afraid of? And you will find they don't know what they are afraid of. They say, Swamiji, I have never spoken in the public and therefore I'm scared. I say, if you have never been in front of the public, now you are in the front of public. So feel happy about it. But then they are scared. And then we explore into this fear. And I tell them, see, your fear is simply a fantasized experience appearing real. You're just fantasizing it there. And you're scared about it. So to handle fear, especially when there's a fear of public speaking, I give them the 3 E's technique. I say, first, experience your fear. Second, enjoy it. Third, explore into it. So therefore, in these encountering sessions in my live program, I make people stand and then their legs start shivering, shaking. I ask them, now experience your fear. What is the experience of your nervousness? I ask this question. They say, I'm just nervous. I said, what is the experience of your nervousness? And so often I find people can't articulate the experience. They are more busy giving an explanation why they are afraid rather than the experience of their nervousness. And invariably, now I make them realize your experience of nervousness is what? He says, my legs are shaking, my hand is shaking. And then I tell them, can you experience the experience of your nervousness? Listen carefully, friends. Can you experience the experience of your nervousness? Now, this may appear to be a simple statement, but it's so difficult for people to experience. We don't experience an experience. We are too busy interpreting an experience. We are too busy judging an experience. We are too busy evaluating an experience. I tell them, drop all that, just experience innocently your nervousness. Your legs are shaking means what? Your legs are shaking. A lot of people go to the disco to make it shake. And without a disco, your legs are shaking. Beautiful. Just experience it, I said. We don't experience an experience. Isn't it, friends? Doesn't it happen so often? You go to a doctor. Now he brings an injection. You turn your head this side and he touches you and you scream. And the doctor said, I've only put alcohol strip itself. I've not even injected. Now the anticipation of pain is sometimes more painful than pain itself. So we are not with an experience. We are more with an explanation of an experience. Now this is a very important principle. In Taoism, it is called Ta Tata. Ta Tata means, can you experience the suchness of what is? In yoga, we call it Satta. Can you experience the Satta means the isness of what is? And if you can learn to practice this, it is so beautiful. You're eating your food, can you experience the experience of eating? You're taking a bath, can you experience the experience of taking a bath? But what happens to us? You're eating your food, you're thinking of the bath. When you're taking the bath, you think of your boss. When you meet your boss, you think of your wife. When you meet your wife, you think of your boss' wife. And thus, you don't experience an experience. You're always lost somewhere. So, if you can learn to practice this, and it will help you very much in fear management, whatever you are doing, experience the experience. You're listening to me? Experience the experience. You're seated on the chair, experience the experience. You're walking, experience. So I make my students stand, and when their legs are shaking, I just tell them, experience the experience of your leg shaking. And when they start experiencing the experience and not judging, evaluating, then you will find the experience is such an innocent, beautiful experience. So first, experience. Second, can you simply enjoy the experience? Because unconsciously they are not enjoying the experience. So experience. Second, I said, learn to enjoy. Their legs are shaking. I said, enjoy your leg shaking. It's so beautiful. Means your nervous system is very alive. Your hands are shaking. Good. Enjoy it. Learn to go on enjoying whatever you are doing. Then you will find the whole quality of experience is different.
So they're standing on the stage. First I make them experience. After some time I ask them, how do you feel? Now your tension would have reduced. Then I bring in the dimension, can you enjoy? And say, beautiful, your legs are shaking. Beautiful, my hands are shaking. When the moment you learn to enjoy it, fear reduces. You have a different strength of handling it. Lastly, I say, can we explore this fear of public speaking? And when you explore, people give lot of explanation. Swamiji, I have never spoken in the public. This is the first time in the public, therefore I'm scared. I tell them, the first time you get married, you're not scared. First time you go to Switzerland, you're not scared. So what is the genesis of this fear? Can you explore? And when you slowly explore, we find the genesis of fear is this. We are caught up in the structure called looking good. There are three important structures. There is looking good, feeling good, and being good. You're standing in front of the people. Now you are scared. The genesis of fear is you're looking good. Not physically, but psychologically you want to look good. Psychologically, what are people talking about me? They may criticize me. They may say I'm not a good speaker. They may say I'm such an idiot. Now their speaking starts breaking a certain image that you want in their eyes. And the image that you want is you want people to look at you as you want them to say he's a good person. You're caught up in this game called looking good. Not looking good physically, but psychologically looking good. We have an image about ourselves and we want our image to be endorsed and respected by the other person. And if somebody does not endorse your image gets stabbed. This is a big psychological sickness that we are caught up in this game called looking good. Looking good is different from being good. Your whole genesis of fear, what will people talk about you? And if they talk negative, your image gets stabbed. So therefore, you're caught up in this image game. Now, you have to learn to develop another value system. Learn first to have the value of being good. Based on being good, learn to feel good. And lastly, give this priority of looking good. But at present, people's priorities are confused. They want first the looking good and last the being good. So I help people to reorganize their priorities. The most important priority is being good, based on being good, feeling good, and lastly looking good. And when you have this, you find many of our fears, especially the fear of public speaking, will just drop away. There was one student of mine who did my workshop in Chennai, and she came to me and said, Swamiji, I'm very unhappy. She was a young girl, hardly about 21, 22 years. She became a widow at the age of 18 years. And she was feeling very lonely, and I asked her, why can't you get married? To which she said, Swamiji, how can I get married? I'm an Orthodox South Indian Brahmin. I asked her, is it wrong for you to get married? She says, no, it is not wrong for me to get married. But what will people talk, Swamiji, if I get married? I asked her, what are people talking about you? Now, she said, people are talking about me that I'm a Satya Savitri, I'm a very good girl. But, so people are talking good about me. But I asked her, are you feeling good? You're looking good in their eyes, but are you feeling good? She says, no, I'm not feeling good. Then I asked her, are you being good to yourself? She said, no, I'm not being good to myself. Then I said, you're only caught up in looking good, and you have sacrificed feeling good and being good for the sake of looking good. All this is because your priorities are all messed up. And therefore, if you can reorganize your priorities first on being good, based on feeling good, and lastly looking good, you will find you will be able to manage your fear much better. Many of our fears is all the fear, what will people talk about me? It's like this beautiful story. A father and a son was going along with a donkey. The father sat on the donkey, and people started telling in that village, what type of man he is. Young son is walking and the father is seated on the donkey. The father heard this, so he got down and made the son sit on the donkey. Again, villagers started speaking, what type of father he is. The old man is walking, the young son is seated on the donkey. What type of education he is giving. He heard this, and again, both of them sat on the donkey. Again, villagers started talking, what type of father he is. So much of cruelty to the animal. Both of them are seated on the donkey. Now again, he heard this, both of them got down and the donkey was alone and they were walking at the side. Again, villagers spoke, what type of father he is.
they are not making use of the donkey. The donkey is walking alone. The only choice left is both of them were carrying the donkey. This is what happens. You're too caught up what people will say. People will say anything. In Hindi, there's an expression, logon ka kaam hai kehna. Always they will be talking. So therefore, you're too caught up in looking good, the whole orientation changes. And therefore, friends, first is learn to reorganize your priorities. Many of it, you are caught up in the game of looking good. And if you can reorganize being good, based it on feeling good, looking good should be the last priority, then you will find you'll be able to handle your simple fear of public speaking in a much better way. The first great fear is the fear of public speaking. The second great fear is the fear of death. A lot of people are afraid of death. We are afraid of death for we look at death as an enemy to life. But if you can reorganize your perception, your paradigm, and yoga helps us in reorganizing our paradigm, don't look at death as an enemy to life, as an end of life. Look at death as an encounter in the spectrum of life. Your perception towards death, if it changes, what yoga invites us to do, don't look at death as an end of life. It is only an incident in the spectrum of life. It is like changing a house. When you change a house, it doesn't mean to say that you have to be scared of. So too, death is only an incident in the spectrum of life. Lord Krishna in the Gita says, Dehinosmin yata dehe kaumaram yauvanam jara tata dehantara prapti dhiras tatra mukhyati. The Lord says in the Gita, hey, don't be scared. Just look, death is constantly being happening. Dehinosmin yata dehe kaumaram. You're born as a child. Then you become a youth. Then you're dead to your child. You're born to youth. Again, become middle age. You're dead to youth. You're born to middle age. Then again, you become old. You're dead to the middle age. You're born to the new age. And therefore, death is constantly happening. Right now, today is gone. The next moment is born. So death is not an end of life. Death, in fact, is the very platform from which life emerges. So if you change your perception of death as an end of life, then you find your experience of death is an experience to be experienced in the spectrum of life. Somebody came to a famous Indian poet and asked him this question, I'm scared of death, what should I do? And this poet said beautifully, why are you afraid of death? If you can learn to trust life, then you will learn to trust even death. And he gives a beautiful example. He says, even before you are born, God has been so kind. Milk is created in the breast of your mother, even before you are born. If this is the kindness of nature, the kindness of existence, even before you are born, so too when you are living, who knows, there can be another world which is being already created. Learn to trust. We are really not afraid of the unknown. People tell me, Swamiji, the fear of death is the fear of the unknown. I always tell them, how can there be a fear of the unknown? Are you afraid of Lada Lodai? No. What is Lada Lodai? Gaba Gabai? No. Lada Lodai, Gaba Gabai, you do not know. And if you do not know, you cannot be afraid of. You are only afraid of the fear of losing the known, not that you are afraid of the unknown. This poet says, even before you are born, nature has been so kind, so too as you are living, there can be another world created to you. So therefore, learn to trust. And if you can bring this energy called trust in your life, you will find you will be able to get over the fear of death. Hence, Lord Krishna in the Gita says, Shraddhavan labate jnanam. Learn to have Shraddha, he says. Once when you have trust, then you will find life becomes extremely powerful and you can manage your fear wisely. Listen to this beautiful Sufi story. There was a Sufi mystic who got married, and after marriage, he has not even spent that night. The marriage party had to cross the river, and suddenly there was a storm. And when there's a storm, the whole boat was about to be sunk. Now, the Sufi mystic was very relaxed because the necessary people were balancing the boat. But the Sufi mystic's wife got angry at the husband and said, are you not scared that we are going to die? We have not even lived for one day of married life, and so many years we are in a romantic relationship. Are you not scared?
To which the Sufi mystic said, I am not scared. The wife asked, what is the secret of you not being afraid? He got up, took out the knife and charged at her. He put the knife under her neck and said, I'm going to kill you. And asked the wife, are you scared? And the wife said, I am not scared. The husband said, what is the secret of you not being scared? To which the wife said, the knife may be dangerous, but the one who is wielding the knife loves me very much, and therefore I am not scared. Exactly in the same way, the Sufi mystic said, the waves may be dangerous, but the one who is wielding the waves, the Lord, loves me very much, and I trust that, and therefore I am not scared. And if you have the power of trust, you will find you will be able to sail through the storms of life in a much different way. வைத்து பாடு பெரிய பாடுங்க, ஏழை வைத்த பார்த்த காசை போடுங்க. வைத்து பாடு பெரிய பாடுங்க, ஏழை வைத்த பார்த்த காசை போடுங்க. உழைப்பவங்க வயிற்றில் அடிச்சு, உழைப்பவங்க வயிற்றில் அடிச்சு ஊரு பணத்தை கொள்ளையடிச்சு பிழைக்குது ஒரு கூட்டையும் போது வர்க்க புரட்சி வரும் நாளை தப்பாது. வைத்து பாடு பெரிய பாடுங்க, ஏழை வைத்த பார்த்து காசை போடுங்க. கஞ்சி வேணும், 2 முழ கந்தல் வேணும், கோடி பணம் எதுக்கு அண்ணாச்சி? இந்த கேள்வி கேட்கும் நேரம் வந்தாச்சு. 3 வேளை கஞ்சி வேணும், 2 முழ கந்தல் வேணும், கோடி பணம் எதுக்கு அண்ணாச்சி? இந்த கேள்வி கேட்கும் நேரம் வந்தாச்சு. இருட்டு வெளுக்க போகுது, 2 வர்க்கம் மாறுது. இருட்டு வெளுக்க போகுது, 2 வர்க்கம் மாறுது. திருட்டு கணக்கு எழுதக்கூடாது, உங்க திறமை எல்லாம் இனியும் செல்லாது. வைத்து பாடு பெரிய பாடுங்க, ஏழை வைத்த பார்த்து காசை போடுங்க. ஏரோட்டும் சாமி எல்லாம் ஏங்கி நின்று வாடையிலே தேரோட்டும் சாமிக்கு இங்கே தெரு தெருவா ஊர்வலமா. ஏரோட்டும் சாமி எல்லாம் ஏங்கி நின்று வாடையிலே தேரோட்டும் சாமிக்கு இங்கே தெரு தெருவா ஊர்வலமா. ஈரோட்டு ராமசாமி எடுத்து சொன்னாரு, தலையெழுத்த மாட்டு எழுதி வச்சார் அவர் பெரியாரு. ஈரோட்டு ராமசாமி எடுத்து சொன்னாரு, தலையெழுத்த மாட்டு எழுதி வச்சார் அவர் பெரியாரு. பகுத்தறிவு வேணுங்க, பழைய குப்பை ஏனுங்க. பகுத்தறிவு வேணுங்க, பழைய குப்பை ஏனுங்க. அறிஞரண்ணா பிறந்த நாடுங்க, அவர் அன்பு வழிய தினமும் நாடுங்க. வைத்து பாடு பெரிய பாடுங்க, ஏழை வைத்த பார்த்து காசை போடுங்க. அக்கினி திராவகமா ஏழை கண்ணீர் மாறும் முன்னே ஆதிக்கக்காரர் எல்லாம் திருந்த வேணும் சொல்லு கண்ணே. அக்கினி திராவகமா ஏழை கண்ணீர் மாறும் முன்னே ஆதிக்கக்காரர் எல்லாம் திருந்த வேணும் சொல்லு கண்ணே. ஆகஸ்ட் 15 சுதந்திரம், 30 ஆண்டுகளா மாறவில்லை சரித்திரம். ஆகஸ்ட் 15 சுதந்திரம், 30 ஆண்டுகளா மாறவில்லை சரித்திரம். சக்திக்கேற்ற காரியம், தேவைக்கேற்ற ஊதியம். சக்திக்கேற்ற காரியம், தேவைக்கேற்ற ஊதியம். பொது உடைமை வந்து சேரணும், நல்ல புதிய ரத்தம் நாட்டில் பாயணும். வைத்து பாடு பெரிய பாடுங்க, ஏழை வைத்த பார்த்து காசை போடுங்க. உழைப்பவங்க வயிற்றில் அடிச்சு ஊரு பணத்தை கொள்ளையடிச்சு பிழைக்கிற ஒரு கூட்டம் இப்போது வர்க்க புரட்சி வரும் நாளை தப்பாது. வைத்து பாடு பெரிய பாடுங்க, ஏழை வைத்த பார்த்து காசை போடுங்க. தரல தரல
புரியாது புரியாது வாழ்க்கையின் ரகசியம் புரியாது. புரியாது புரியாது வாழ்க்கையின் ரகசியம் புரியாது 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 வாழ்க்கையின் ரகசியம் புரியாது. வளரும் ஆசைக்கு அளவேது முடிவேது முடிவேது முடிந்த பின் உலகம் நமக்கேது. முடிந்ததை நினைத்தால் பயனேது. சிலர் வாழ்வு தியாகத்தில் கூடும் உரிமையும் அன்பும் மறுபடி சேரும். ஒரு சிலர் வாழ்வு தியாகத்தில் கூடும் உரிமையும் அன்பும் மறுபடி சேரும். திருமணமாகி ஒரு மனமாகும் திருமணமாகி ஒரு மனமாகும். பெண்மனம் தாய்மையை தினம் தேடும். வாழ்க்கையின் ரகசியம் புரியாது. வளரும் ஆசைக்கு அளவேது. பெருமைகள் பேசும் பூமியில் பிறந்தார். பிறந்தவர் தாயின் மடிதனில் வளர்ந்தார். பெருமைகள் பேசும் பூமியில் பிறந்தார். பிறந்தவர் தாயின் மடிதனில் வளர்ந்தார். வளர்ந்தவர் வாழ்வில் கொடுப்பதை மறந்தார். வளர்ந்தவர் வாழ்வில் கொடுப்பதை மறந்தார். ஒரு பிடி சாம்பலில் முடிவானார். வாழ்க்கையின் ரகசியம் புரியாது. வளரும் ஆசைக்கு அளவேது. முடிவேது முடிவேது முடிந்த பின் உலகம் நமக்கேது. முடிந்ததை நினைத்தால் பயனேது. கட்டாம் பிள்ளைய ஜாடை காட்டி வர சொல்லிவிட்டு முட்டாள்தனமா காளி கோயில் முன்னே வந்து நிற்கலாமா? உங்க மூளையத்தான் அடகு வைக்கலாமா? வாங்க வாங்க வாங்க, பூங்காவின் தீங்காத பண்டுகளா, நீங்க புத்தி கட்டு போன அசல் மண்டுகளா, பூங்காமல கனவு கண்டிகளா, இப்ப ஜோடியாகவே வந்த தண்டங்களா, முழுக்க நனைஞ்ச பின்னே முக்காடு வேணுமா? அழுக்கி குலுக்கி
முழுக்க நினைஞ்ச பின்ன முக்காடு வேணுமா அழுக்கு குலுக்கி கொண்டு அத்தாளும் தானுமா திக்கானா போடும் இடம் வெட்டுகளா நீங்க தெரிஞ்சு இப்படி மதி கட்டீங்களா திக்கானா போடும் இடம் வெட்டுகளா நீங்க தெரிஞ்சு இப்படி மதி கட்டீங்களா பூங்காவின் தீங்காத மண்டுகளா நீங்க புத்தி கெட்டு போன அசல் மண்டுகளா வாங்க 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 சொன்னானே கவி பாரதி சொன்னானே புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடி பாரதி சொன்னானே கவி பாரதி சொன்னானே அந்த புதுமை பெண்களடி பெண்களா இல்லை என்ன செய்யல பெண்கள் கவிக்குயில் சரோஜினி கணக்குக்கு சகுந்தலா கவிக்குயில் சரோஜினி கணக்குக்கு சகுந்தலா ஐநா தலைமை பதவியிலே அவர்கள் விஜயலட்சுமி ஐநா தலைமை பதவியிலே அவர்கள் விஜயலட்சுமி புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடி பாரதி சொன்னானே கவி பாரதி சொன்னானே அம்மா சூர்தம் கொஞ்சம் பாடமா பாடுங்கப்பா சங்கோஷப்படாத நல்ல சாங்கோ பாங்கமா பாடு உலகம் பலவிதம் இந்த உலகம் பலவிதம் இவர் அடிலே தான் ஒரு விதம் உலகம் பலவிதம் இவர் அடிலே தான் ஒரு விதம் உலகம் பலவிதம் இலைமறைந்த காயை போல இருப்பா சில பேர் இலைமறைந்த காயை போல இருப்பா சில பேர் எல்லாம் தெரிந்த மனுஷன் போல ஏற்பா சில பேர் எல்லாம் தெரிந்த மனுஷன் போல ஏற்பா சில பேர் உலகம் பலவிதம் இந்த உலகம் பலவிதம் ஒட்டு கடை மீது தாடி உருவங்கள் சிலதுண்டு திருவுருவங்கள் சிலதுண்டு பட்டை நாம வீட்டுகிற பக்தி மாங்கள் உண்டு பக்தி மாங்கள் உண்டு
பலவிதம் இவர் ஆடிலே தான் ஒரு விதம் உலகம் பலவிதம் குழந்தை சுகதா கொஞ்சம் விஷமக்கார பண்ணுங்க அதுக்கு என்ன பரவாயில்லை பாடட்டும் பாடட்டும் முட்டிக்கு ரெட்டியாக வட்டிக்கு பணம் கொடுத்து ஊரார் முதலை கொள்ளையடிப்பார் இவர் ஊரார் முதலை கொள்ளையடிப்பார் அதை ஊதுவத்தி சாம்பிராணி சூடம் வாங்கி எரிப்பார் உண்ணாமலே நிலவழிப்பார் பட்டம் பதவி கிடைப்பார் கோயில் கட்டுதல் கொள்ளில வழிப்பார் இந்த உலகம் பலவிதம் இந்த உலகம் பலவிதம் சுகதா கொஞ்சம் சப்ஜெக்ட மாத்தி பாடமா நிதமற்ற காதல் என்றும் பிரியமாக பேசுவார் பெருமையாக பேசுவார் பெண் பிள்ளைய தரிக்க விட்டே ஓடுவதில்லை பெண் பிள்ளைய தரிக்க விட்டே ஓடுவதில்லை நீதியில்ல உலகம் இது நீதியில்ல உலகம் இது நேர்மையற்ற உலகம் இது ஜாதி பேத சமயங்களாம் கைதலங்கள் சூழ்ந்த இந்த உலகம் பலவிதம் செய் நன்தொழிலை செய் நன்செய் புன்செய் பல தொழிலை செய் நன்தொழிலை செய் நன்செய் புன்செய் பல தொழிலை